பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையுடைய சாவி தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்து அப்படின்றது இன்னைக்கு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு. இதை பற்றி நம்முடன் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிக் போக்கஸ் போதில் இணைகிறார் முன்னாள் IAS அதிகாரியும் காங்கிரஸ் கட்சியின் சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளருமான திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். பிரதமருடைய பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறை தொடர்பான சாவி குறித்த ஒரு பேச்சு அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் கட்சி இதை கடுமையாக விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் பிரதமர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கால அவகாசம் கொடுத்திருக்கீங்க? இவங்க ரொம்ப காலமாவே இந்த எலெக்ஷன் வரும்பொழுது இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை எடுத்து பேசுறது, அதுல ஒரு சர்ச்சை உருவாக்குறது இவங்களுக்கு வழக்கமாவே போயிடுச்சு. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் பூரி ஜெகநாதர் ரொம்ப பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு பல்பேருடைய நம்பிக்கை இருக்கிற ஒரு கடவுள். அந்த பூரி ஜெகநாதரை இந்த எலெக்ஷனுக்குள்ள இழுக்கணுன்றத எங்களுடைய ஒரு எய்மே. இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடி சம்பித் பாத்ரா பூரி ஜெகநாதரே மோடியோடைய ஒரு பக்தர் அப்படின்ட்டாரு. இதுதான் அவங்களோட உண்மையான எண்ணம். அது தெரியாம வெளியே வந்துருச்சு. அப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கும் இந்த கட்சி, அதாவது ஒரு விதமான மெகாலமேனியாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மெகாலமேனியாக் ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு எந்த ஒரு பாதகத்தை விளைவிக்குமோ அந்த மாதிரி மேட்டரை எடுத்து பேசுறதுதான். இன்னைக்கு எப்படியாவது அங்க பாண்டியன் ஒரு ஆபீசர் நவீன் பட்நாயக்கோட அடுத்த ஒரு சக்சஸர் மாதிரி ஒரு தமிழர், அந்த பாயிண்ட கோடிட்டு காட்டணும். இவங்க இவர் ஒரு வெளியில இருக்க ஒரு ஆள் இங்க இருக்காரு அப்படின்ற பாயிண்ட கோடிட்டு காட்டணும்ன்றதுக்காக தமிழ்நாடே இதை தேவையில்லாம இந்த இதுல இழுத்திருக்காரு. அது இழுத்தது மட்டும் இல்ல, மொத்த தமிழர்களையும் ஒரு விதமா கொச்சையா பேசிட்டது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரிசால நடந்ததுன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம். தமிழ்நாடுக்கு வந்தா ஒரிசா பத்தி தப்பா பேசுவாங்க, ஒரிசாவுக்கு போனா தமிழ்நாடு பத்தி தப்பா பேசுவாங்க. இதுதான் அவங்களுடைய நேச்சுரல் டெண்டன்சி. வட இந்திய பிரச்சாரங்கள்ல தமிழ்நாட்டுடைய விடியல் பயணம் தொடங்கி தமிழர்கள் தொடர்பாக வரைக்கும் வைக்கக்கூடிய கருத்து அப்படின்றது, தமிழ்நாட்டில் வட இந்தியாவை பற்றி தவறாக பேசுறாங்க, விடியல் பயணம் மூலமாக மெட்ரோக்கு வரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை குறையுது அப்படின்றது தமிழ்நாடை மையப்படுத்தி வைக்கக்கூடிய பிரச்சாரம் அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இந்த ஐடியாலஜிக்கல் ஃபார்முலா இங்க செல்லல. அது அதுக்கு எந்த ட்ராக்ஷனுமே இங்க இல்ல. அந்த ஒரு கடுப்புலதான் அவங்க தமிழ்நாடு மேல குறியாவே இருக்காங்க. இன்னும் கூட ரொம்ப மோசமான விஷயங்களை தான் இன்னும் தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இவர்கள் இருந்தால். ஒருவேளை இவர்கள் அரசியல் கட்சியாக இருந்தாலுமே கூட இவர்களுக்கு தனித்துவமான ஒரு ஒரு சுயமரியாதையோடு வாழும் எந்த ஒரு சமுதாயத்தையும் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க சொன்ன மாதிரி மோடி பக்தரா மட்டுமே வாழக்கூடிய ஆட்கள் மட்டுமே இந்த கட்சியில இருக்க முடியும். 2வது, இந்த நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அது அவங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் திங்கிங். அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, ரொம்ப நாள் காலம் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் சேர்ந்துதான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க, இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதனால எனக்கு அவங்க பண்றதெல்லாம் ஒன்றும் புதுசாவோ இல்ல சர்ப்ரைசிங்காவோ தெரியல. நீங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படின்றது தமிழர்களுக்கு எதிராக பாஜக செயல்படுவது மாதிரி ஒரு கருத்து இருக்கு. ஆனா தமிழையும் தமிழ் மக்களையும் நான் மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு பல தளங்கள்ல அவர் பேசியிருக்காரு. இந்த கருத்து அப்படின்றது முரணா இல்லையா? பல தளங்கள்லாம் பேச மாட்டாரு. எலெக்ஷன் வரும்போது தமிழ்நாட்டுக்கு பேசுவாரு, அவ்வளவுதான். நீங்க ஒரிசாக்கு போனா ஒரிசாவை பத்தி பேசுவாரு, கர்நாடகா போனா கர்நாடகா பத்தி பேசுவாரு. கர்நாடகாவை பத்தி இல்ல ஒரிசாவை பத்தி இல்ல ஆந்திராவை பத்தி புகழ்ந்து பேசுறதை பத்தி யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னொரு ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல் தான் இவங்களுக்கு. இன்னைக்கு பிரதம மந்திரி தான் ஒரு பிரதம மந்திரின்னு கூட பார்க்காம மேடையில கொச்சையாக ஒரு சமுதாயத்தை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறார். இது எந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான்லாம் நினைச்சே பார்க்கல. நேத்துதான் எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு அன்பு கடிதம் மாதிரி எழுதியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த ஒரு பல இடங்கள்ல சொல்ற மாதிரி தேர்தலா இருக்கட்டும், மற்ற ஜனநாயக விஷயங்களா இருக்கட்டும், இந்தியால ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடோடு ஒரு 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 அப்ரேஷனோட தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை.
தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, கட்சியுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்தியா இருக்கு, ஓரளவுக்கு கோட் ஆஃப் கண்டக்டை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் 3000 புகார்கள் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு டேட்டாவையும் சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடியது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுற நிலைமைக்கு உங்க தள்ளுதே. ஒருதலை பட்சம் அப்படின்றதையும் தாண்டி தன்னுடைய நிலைமையே மறந்து செயல்படுகின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அது எப்படிப்பட்ட ஒரு 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 நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதே வந்து கம்ப்ளீட்டா போயிருச்சு. நேத்து வந்து 2 லெட்டர், அதாவது 25 ஏப்ரல் 2 லெட்டர் எழுதினாங்க. அது வந்து நட்டாக்கு ஒரு லெட்டரும் கர்கேக்கு ஒரு லெட்டரும். நேத்தும் அதே மாதிரி தான் நட்டாக்கு ஒரு லெட்டரும் கர்கேக்கு ஒரு லெட்டரும் எழுதிருக்கேன். இது என்ன கடிதம் எழுதும் முறைன்னு எனக்கு தெரியல. தவறு நடந்தால் அதை உடனடியாக விசாரித்து அதற்கான தண்டனையை கொடுப்பதுதான் அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஒரு நாங்க பார்த்த இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பக்கம் வந்து பிரதம மந்திரி மேடையில வந்து மதங்களை வைத்து மக்களை பிரித்தாலும் அரசியலை ஓப்பனாக பண்றாரு. ஓப்பனாக இன்னைக்கு தமிழர்களை பத்தி பேசுறாரு, நேத்து வேற ஒருத்தவங்களை பத்தி பேசுறாரு, இஸ்லாமியர்களை பத்தி பேசுறாரு, பெண்களை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் எப்படிதான் இவங்க பொறுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோமேன்ற கஷ்டத்துல தான் பல இந்தியர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், இவர்கள் வந்து எதையும் மதிப்பவர்கள் கிடையாது, இந்தியா எனும் சிந்தனையை நம்புவர்கள் கிடையாது. இவர்கள் ஒரு விதமான கண் கட்டி விட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான கும்பல் இது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய செயல்பாடு, அதாவது தொடர்ந்து ஓய்வில்லாம உழைக்கிறாரு, எப்படி இதனுடைய ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் தனக்கு ஒரு மிக முக்கியமான நோக்கத்திற்காக தன்னை அனுப்பியிருக்கார். தான் ஒரு பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு கருத்தை சொல்றாரு. அவருடைய உழைப்பு சம்பந்தமான கேள்விக்கு ஒரு பதில சொல்றாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த குழந்தையே நீதான் பண்ற மாதிரி அவரு அனுப்புனதெல்லாம் சொல்லல, அந்த பெரிய சக்தியே நான் தான் சொல்றாரு அவரு. அது அவருடைய எண்ணம். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த நார்சிஸ்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய லெவல்ல நினைச்சுக்கிற ஒரு திங்கிங், ஒரு விதமான வியாதி. அது வந்து சில பேருக்கு இருக்கும், அது நம்ம பிரதம மந்திரிக்கு இருக்கு. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சுக்களை காங்கிரஸ் அரசியலாக்குகிறதா? இல்ல, இதுல அரசியல் ஆக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிரதம மந்திரி இவங்களெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு அடிப்படையே வந்து ஒரு ஃபேர் ஆன ஒரு தேர்தல். அது இன்னைக்கு நடக்குதான்ற கேள்வியை மட்டும் நம்முடைய எல்லா சிட்டிசன்ஸும் கேட்டாலே தெரியும். ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சியோடைய அக்கௌண்ட்டை வந்து எலெக்ஷன் முன்னாடி மடக்குறாங்க. 2 சீஃப் மினிஸ்டரை இன்னைக்கு எலெக்ஷனோட ஈவ்ல கொண்டு போய் ஜெயில வைக்கிறாங்க. கண்டமணிக்கு பேசுறாங்க, மக்களின் மீது திருப்புறாங்க. இதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி. இவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மக்களின் மீது திருப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வன்முறையோ ஒரு பிரச்சனையோ வரும்பொழுது ஆலய காரணமா போயிடுவாங்க. அதை தடுக்கணும்னோ அதை நிறுத்தணும்னு அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. ஆனா மக்களின் ரத்தத்திலால் உருவாக்கக்கூடிய அரசியலை தான் அவங்க விரும்புறாங்க. அதனால்தான் இவங்களை வந்து அரசியல் இதையும் தாண்டி பல விஷயங்களை தாண்டி இந்த சித்தாந்தத்தை எதிர்க்கணும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ப்ராக்ரசிவான ஒரு ஜனநாயகத்தை விரும்பும் எல்லா சக்திகளும் விரும்புவது இதுதான். அது வந்து அரசியல் கட்சிகளையும் தாண்டி இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதோட பிரதிபலிப்பு இந்த எலெக்ஷன்ல நல்லா தெரியும். இப்போ 5 கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே 400 கடந்து விட்டோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஒரு தனியார் நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 400 பாஜக கிராஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் நான் சொல்றேனே, கடைசியில கூரை எரிவே வரைக்கும் ஹிட்லர் பண்ண வேலைதான். ஜெர்மனி ஜெயிக்குதுன்னு கொண்டு போய் பாலங்கோண கிணத்துல தள்ளினதுதான். இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த விஷயம்தான். இந்த மென்டாலிட்டிக்கு இவ்வளவுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதனால ஒரு டீசென்டான ஒரு எலெக்ஷன் நடத்தணும்ன்ற ஒரு எண்ணம் கூட இவ்வளவு பெரிய அரசியல் கட்சின்னு சொல்றாங்க இவங்களுக்கு இல்லாத போது இவங்க எப்படி நாட்டை 10 வருஷமா நடத்திருப்பாங்கன்றது எல்லாருக்குமே விளங்குது. ஒரு காலத்துல வந்து இவங்க சொன்னதெல்லாம் நம்பினவங்க கூட இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா பேக் அடிச்சுட்டாங்க. இவங்க வந்து ஒரு ரெக்ரெசிவ் ஃபோர்ஸ். 50 வருஷமா நம்ம வந்த பாதையை திருப்பி எடுத்துக்கொண்டு ஒரு பழமையை நோக்கி நம்ம எல்லாரையுமே வந்து தள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தம் இது. அதுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுதான் உண்மை. அத 400 எல்லாம் கண்டிப்பா அவர் சொன்னது அரசியலா நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்தியா ஷைனிங் மாதிரி அது நல்லா பேக் ஃபயர் ஆயிடுச்சு.
இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறோம்னு ஒரு வார்த்தையுமே கிடையாது. திருப்பி திருப்பி முஸ்லிம்ஸ் இப்படி, இவங்க அப்படி, தமிழர்கள் இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுக்கு ஒரு வார்த்தை கூட கிடையாது. இவ்வளவுதான் இவங்களுடைய விஷன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நான் சொல்றது இல்லை. இப்ப வட இந்திய மாநிலங்கள்ல எதிரொலிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை எது? இந்த 400 அப்படின்ற எண்ணிக்கை அப்படின்றது பாஜகவுக்கு எப்படி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா மாறி இருக்கு? இல்ல, கண்டிப்பாக இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வேலை இல்லாண்மை தான் ரொம்ப பெரிய ஒரு யூத் மத்தியில பெரிய பிரச்சனையா இருக்கு. விலையேற்றம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு காலகட்டத்துல நார்த் இந்தியால இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. அவங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. அரசாங்கத்துல இருந்து ரெக்ரூட்மெண்ட்டும் கிடையாது, ஜாபும் உருவாக்க மாட்டேங்குது. திருப்பி திருப்பி இந்த பாரத் அந்த பாரத் சொல்லிட்டு இருக்காங்க தவிர இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்கவே இல்லை இவங்க. இதுதான் இவங்க பண்ண பெரிய டேமேஜ் இப்ப எக்கனாமிக்கு. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருந்த வேலைகள், அதாவது ராணுவத்துல ஒரு விதமா ஒரு வேலை இருக்குன்ற ஒரு ஹோப்பாவது இருந்தது, அதையும் கான்ட்ராக்ட் பண்ணி அக்னி வீரன் மாத்திட்டாங்க. 6 வருஷத்துக்கு போய் யார் அங்க உயிர் தியாகம் பண்றது ரெடியா இருக்காங்க? இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் இல்லாமல் மேக்ரோ லெவல்ல பாத்தீங்கன்னா எக்கனாமி இவங்க பண்ணத டேமேஜே கிடையாது. வெல்த் இன்இக்வாலிட்டியை அப்படியே பல மடங்கு வளர்த்து விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி கரப்ஷன் வேற லெவல்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கரப்ஷன் பாஜக ஒரு கட்சியாக அங்கங்க ஒரு ஆள் கரப்டான ஆளை பார்த்திருக்கோம். ஒரு கரப்டான கட்சியை இந்த நாடு இப்பதான் பாக்குது. தனக்கு இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஸ்கேம் எல்லாமே கூட இவங்க ஜஸ்ட் கார்பெட்ல வச்சு மூடிட்டாங்க. அந்த அதானியுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமை எடுத்தாலே அது நாங்க படிக்கும் போதுல அந்த ஹர்ஷத் மேதா ஸ்கேம் ஒரு பெரிய ஸ்கேமா இருந்தது. அதை விட பல மடங்கு பெரிய ஸ்கேம் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பப்ளிக் மணி தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேமையே கார்பெட் கீழே போட்டு மூடி மறைக்க பாக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் பொசிஷன் இப்போ. அதனால 400 சொன்னதெல்லாம் ஒரு விதத்துல மக்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையை தான் கொடுக்குது. வேலையில்லாண்மை ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு நார்த் இந்தியால இருக்கு. ஓகே, 400க்கான வாய்ப்பு இருக்கா? பாஜக சொல்லக்கூடிய அந்த 400 எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு நம்பர்ஸ் கிடைக்கும் பாஜகவுக்கு? காங்கிரஸ் எந்த அளவுக்கு நம்பர்ஸ் பெறும்? இதெல்லாம் மிகப்பெரிய காமெடிங்க. அவங்க எங்க கெயின் பண்றாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க எங்க கெயின் பண்ண போறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எங்கேயுமே அவங்க கெயின் பண்ற மாதிரி இல்ல. கண்டிப்பாக ஒரு பெரிய விக்டரி இந்தியா பிளாக்கு கிடைக்க போகுது. அதுல ஜூன் 4ஆம் தேதி தெரியதான் போகுது. நான் நம்பருக்குள்ள ஸ்பெகுலேட் பண்ண விரும்பல. ஒரு கன்க்ளூசிவான ஒரு ஒரு வெற்றி, ஒரு அரசாங்கம், ஒரு நல்ல அரசாங்கம் அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய பரபரப்பான நேரத்திற்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி திரு சசிகாந்த் செந்தில்.